நிறுவனத்தில் சிடிசி அப்படின்ற ரேங்கில் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த பொன்னான வாய்ப்பை இந்த ஜூம் கொடுக்க வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு ஸ்டேட் மேனேஜர் சந்தோஷ் சாருக்கும் நம்மளோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் நன்றி நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான செஷன் நான் அதை பார்க்குறேன். எல்லாருமே இந்த பிஸ்னஸ் வந்துட்டு பயணம் பண்ணுறோம். நிறைய கனவுகளோட நிறைய லட்சியங்களை அடையணும், நம்ம கடமைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நோக்கத்தோட நம்ம நிறைய தேடுதலை வச்சிருக்கோம். அந்த தேடுதலுக்கு வெளியில பதில்கள் கிடையாது. அதுக்கு மாற்றாக நம்ம இந்த இண்டஸ்ட்ரியை தேர்வு பண்ணியிருக்கோம், டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியோட பவர் என்ன, இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம கம்பெனியோட பவர் என்ன, மைலேஜ் மார்க்கெட் கம்பெனி என்ன, நம்ம எப்படி டெவலப் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஒரு 1 hour எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லாமே வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குது? வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் ஓகே, தேங்க்யூ. என்னோட நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், பாருங்க. ஓகே, வெல்கம் ஒன்ஸ் அகேன், வெல்கம் டு ஆல். இந்த ஜூம் தமிழில் நடக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட் ட்ரைனிங் போகிறோம் அத்தனை பேரும் வெல்கம் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாருமே நம்ம இந்த வியாபாரம் எப்படி வந்தோம் வியாபாரத்துக்குள்ள அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டாயத்தின் பேரில் நம்ம நண்பர்களோ இல்லை உறவினர்களோ நம்மளோட நெய்பர்ஸோ கட்டாயத்தின் பேரில் இந்த வியாபாரம் எனக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்திருப்பாங்க. அந்த கட்டாயம் தாங்காம பண்ணியிருப்போம், வியாபாரத்தை ஆரம்பிச்சிருப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடமை, நமக்கு பொறுப்புகள் இருந்தோம், அதாவது ஆப்ளிகேட்டரி அப்படிமோ ஒரு கைமாறாக நம்ம வியாபாரத்தை நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு கைமாறு பண்ணணும், நம்ம ஸ்டார்டிங் ஒரு ஹெல்ப் பண்ணாப்புல நம்ம ஹெல்ப் பண்ண கைமாறாக கூட நம்ம கடமையாக கூட பண்ணியிருக்கலாம். மூணாவது எக்ஸைட்மெண்ட்ல நம்மளோட நெருங்கிய உறவினர் ஒருத்தர் இந்த துறை மூலமா பெரிய கோடீஸ்வரனா மாறி இருப்பாரு, நல்லா வீடு கட்டிருப்பாரு, நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்ப இதெல்லாம் நம்ம ஒரு ஆர்வம் அதிகமாகும், எக்ஸைட்மெண்ட் நமக்கு வந்திருக்கும். அந்த ஆர்வத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சு இந்த வியாபாரம் என்ன, இந்த துறை என்ன, இந்த நிறுவனம் என்ன, உங்களோட பொருட்கள் என்ன, இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சு ஆரம்பிச்சிருப்போம். ஸோ நம்ம உள்ள வந்தது 4 வழிகள்ல, கட்டாயத்தின் பேர்ல, கடமைக்காக, இல்லை ஆர்வ கோளாறுல, இல்லை புரிஞ்சு. அப்போ நீங்க உள்ள எப்படி வந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீங்க இந்த வியாபாரத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உண்மையிலேயே இந்த வியாபாரம் உங்களுக்கு பொக்கிஷம். உங்க என்ன கனவு இருக்கோ, என்ன கடமை இருக்கோ, என்ன கடன் இருக்கோ அத்தனையும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னா இந்த துறையில மட்டும்தான். அதை எப்படி நம்ம பார்க்க போறோம். அப்போ இன்னைக்கு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, டு மேக் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கிளியர் யூ வை டைரக்ட் செல்லிங். நான் ஏன், எத்தனையோ வியாபாரம் இருக்கு, நான் ஏன் இந்த வியாபாரம் தேர்வு பண்ணணும், நேரடி வியாபாரம் முறை நான் ஏன் தேர்வு பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வை டைரக்ட் செல்லிங் அதை பார்க்கலாம். அப்போ வை டைரக்ட் பார்க்க முன்னாடி வாட் இஸ் டைரக்ட் செல்லிங், டைரக்ட் செல்லிங் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, உதாரணமா ட்ரெடிஷனல் மார்க்கெட், நடைமுறை வியாபாரம், நமக்கு தேவையான ஏதோ ஒரு அத்தியாவசிய பொருள், அன்றாட பயன்படுத்த ஏதோ ஒரு பொருள், ஒரு சோப்போ பேஸ்டோ, எந்த பொருள் நம்ம அத்தியாவசியம், எல்லா பொருளுமே உற்பத்தியாக ஒருத்தருப்பாரு, மேனுஃபேக்சர் ஒருத்தருப்பாரு, நம்ம கன்சியூமர். அப்போ மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து, உற்பத்தியாளர்கிட்ட இருந்து நுகர்வோர் நேரடி எந்த பொருள் வர்றது கிடையாது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பல கை மாறி சி அண்ட் பேஜெண்ட், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்,
ஹோல்சேலரு, ரீட்டைலரு, இந்த மாதிரி பல இடைத்தரகர்களை தாண்டித்தான் கன்சியூமருக்கு வருது, நுகர்வோர்கிட்ட பொருள் வருது. இதுக்கெல்லாம் இடையில பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் யார் அப்படின்னா மீடியேட்டர் சொல்லுவாங்க, இடைத்தரகர்கள். அப்போ உற்பத்தியாளர்கிட்ட இருந்து நுகர்வோர் நேரடியாக பொருள் வந்து சேரலை, பல இடைத்தரகர்கள் கை மாறித்தான் கன்சியூமருக்கு வந்து சேருது. இது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் நான் வாங்குற பொருள் எப்படி நமக்கு தெரியும் இந்த பொருள் இருக்குன்னு? உதாரணமாக ஹார்லிக்ஸோ ஹமாம் சோப்பு ஏதோ ஒரு பொருள், விளம்பரங்கள், அந்த விளம்பரங்கள் மூலம் என்னது அதிகமாக நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு சச்சின் டெண்டுல்கர் ஆகட்டும், தோனி ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், மாதிரி பல செலிபிரிட்டிஸ் என்ன பண்றாங்க, விளம்பரப்படுத்துறாங்க, விளம்பரம் நடிக்கிறாங்க. அப்போ இடைத்தரகர்கள் விளம்பரத்தின் மூலமாக மேனுபேக்சர் இருந்து கன்சியூமருக்கு பொருள் வந்து சேருது, இந்த மாதிரி சேருது. அப்போ இந்த இடத்துல இடைத்தரகர்களுக்கும் விளம்பரத்திற்கும் என்னது ஒரு 60% பணம் போய் சேருதுங்க. அப்போ ஒரு உற்பத்தி பொருள் ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, விலை அடக்க விலை, அது உற்பத்தி பளவு 30% அதிகமா 30 ரூபா வச்சுக்கோங்க. 30 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ண ஒரு பேனாவோ ஏதோ ஒரு பொருள் நுகர்வோருக்கு 100 ரூபாய் கிடைக்குது, நுகர்வோர்கிட்ட கன்சியூமர் 100 ரூபாய். அப்போ உற்பத்தியாளருக்கு 30 ரூபாய் இப்போ சேர்ந்துருச்சுங்க, 70 ரூபாய் எங்க போச்சு அப்படின்னா இந்த மாதிரி இடைத்து சிஎன்ட பேஜெண்ட், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், ஸ்டாக்கிஸ்ட், ஹோல்சேலரு, ரீட்டைலரு, இந்த மாதிரி பல இடைத்தரகர்கள் இருக்காங்க. அதுக்கெல்லாம் மேல நிறைய மீடியா என்ன பண்றாங்க, அதை விளம்பரப்படுத்துறாங்க. எஃப்எம் மூலமா, பேப்பர் மூலமா, டிவி மூலமா இன்னைக்கு நிறைய விளம்பரம் நடந்துட்டு இருக்குங்க. அப்போ வாங்கினது நம்ம 100 ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருள் வாங்கும் போது உற்பத்தி பண்ணவருக்கு 30 ரூபாய் போயிருச்சு, அதுல வாங்கி கைமாற்றி விட்ட இடைத்தரகருக்கு பணம் போயிருச்சு, அதுக்கெல்லாம் மேல பாத்தீங்க அப்படின்னா நடுச்சவங்க பணம் போயிருச்சு. நமக்கு பேர் என்ன? கன்சியூமர். சூப்பரான பேருங்க, வாடிக்கையாளர். திரும்ப திரும்ப வாங்குறோம்ல, வாடிக்கையாளர், நல்ல பேரு. அப்போ உற்பத்தி பண்ண நபரும் கோடீஸ்வரன், அதை வாங்கி கைமாற்ற நபரும் கோடீஸ்வரன், அதை விளம்பரம் நடிக்கிற நபர்களும் கோடீஸ்வரங்க. நமக்கு பேர் என்ன? திரும்ப திரும்ப நம்ம வாங்கும்போது வாடிக்கையாளரா மாறுறோம். இது நடைமுறை வியாபாரம். இந்த நடைமுறை வியாபாரத்துல ஒரு படி மாறி டைரக்ட் செல்லிங், நேரடி வியாபார முறை என்ன அப்படின்னா அதே மேனுபேக்சரர், அதே ஒரு பொருள், அங்க என்ன ஆகுதுன்னா இடையில மீடியேட்டருக்கு பதிலா ஒரே ஒரு நிறுவனம், டைரக்ட் செல் கம்பெனி இருப்பாங்க. அங்க நிறைய நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. கன்சியூமர் டு கன்சியூமர் அப்படியே என்ன ஆகும், வாய்மொழி விளம்பரம் மூலமா அந்த பொருள் ஆகுது, விளம்பரம் ஆகுது, என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக் கன்சியூமர் போய் சேருது. அப்போ உற்பத்தி பண்ண பொருள் நேரடியா மக்கள் கிட்ட வாய்மொழி விளம்பரத்தின் மூலமாக போய் அந்த பொருள் விநியோகமா சேருதுங்க. அப்போ உற்பத்தி பண்ண ஆளுக்கு என்னாச்சு, அது 30 ரூபா இப்போ சேர்ந்துருச்சுங்க. பாக்கி 70 ரூபா அந்த மீடியா இடைத்தரகர்களுக்கும் மீடியாவுக்கும் போன காசு நம்மள மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு யாரெல்லாம் அந்த பொருள் விளம்பரப்படுத்தினாங்களோ, ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ, வாங்கின வாடிக்கையாளர்களுக்கே வருமானம் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்புக்கு பேரு தான் நேரடி வியாபார முறை. அப்போ இது மூலம் அடிப்படை தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா டைரக்ட் செல்ல என்ன அது கம்பேர் நமக்கு தெரியணும். அப்போ அது நடைமுறை வியாபாரம் பார்த்துட்டோம். உற்பத்தியாளர்கிட்ட இருந்து நுகர்வோர் நேரடி பொருள் போய் சேர்றது கிடையாது. இடைத்தரகர்களும் மீடியாவும் பலகை மாறிதான் மீடியா மக்கள் போய் சேருது. அதை மாத்தி அந்த வாங்கின வாடிக்கையாளருக்கே வருமான வாய்ப்பு தரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி பேரு தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. அப்போ இது நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுட்டோம்னா இது இப்படி இருக்குங்க. இந்த துறை எப்படி வந்துச்சு, இதோட எவாலுவேஷன் என்ன அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம். உலகத்துல மனுஷன் கண்டுபிடிச்ச முதல் வியாபார முறை பண்ட மாற்ற முறைங்க. மக்கள் கூடுற இடத்துல வாரம் ஒரு சந்தை ஒரு முறை கூடுங்க. அங்க உற்பத்தி பண்ண நபர்கள் உற்பத்தி பொருட்களை தன்னை விளை பண்ணாங்க, விளை பொருட்களை சந்தையில வைப்பாங்க. உதாரணமா அவங்க புரியமா சொல்றேன். ஒரு விவசாயி தான் நெல் விளை வச்சிருக்காருங்க, இன்னொரு விவசாயி சோளம் பயிரிட்டு இருக்காருங்க. அப்போ அந்த விவசாயி நெல் விளைவிச்சாருல, அவருக்கு ஒரு 100 வந்திருக்கு, 100 மூடை கிடைச்சிருக்கு.
சோளம் 100 மூட்டை கிடைச்சது, 2 பேருக்கு கிடைச்சிச்சுங்க. இப்போ அந்த நெல் விவசாயம் பண்ண விவசாயி தன்னோட தேவைக்கு போக, தன்னோட தேவைக்கு மேல உள்ள விளை பொருட்கள் என்ன பண்றாரு, அந்த வாரம் ஒரு முறை கூட சந்தையில் வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு, அந்த நெல் அந்த சோளம் பயிரிட்ட அந்த பயிற்சி விவசாயம் விவசாயம் என்ன பண்றாரு, அந்த தனக்கு தேவைக்கு மேல உள்ள சோளம் வந்து சந்தையில் வைக்கிறாருங்க. அப்போ இந்த நெல் விளைவிச்ச விவசாயி தனக்கு தேவையான சோளத்தை வாங்கிக்கிறாரு. இந்த சோளம் விளைவிச்ச விவசாயி தனக்கு தேவை நெல்லை வாங்கிக்கிறாருங்க. இதுக்கு பேர் தான் பண்ட மாற்று முறை. இதுதான் உலகத்துல மனுஷன் முதல் வியாபார முறை. தாங்கிட்ட உள்ள பொருளை கொடுத்துட்டு தனக்கு தேவையானது வாங்கிக்கிறது, தனக்கு தேவைக்கு மீதி உள்ள பொருளை கொடுத்து தனக்கு தேவையான வாங்கிக்கிற பேர் பண்ட மாற்று முறைங்க. அப்போ இதுதான் முதல் முறையா இருந்துச்சுங்க. இதுல எந்த மீடியேட்டரும் கிடையாதுங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், யாரு பொருளை கூட்டு பொருள் வாங்கினாங்க, யாருகிட்ட தேவைக்கு அதிகமான பொருள் இருந்ததோ அவங்க தான் தேவைக்கு அதிகமான பொருளை கூட்டு தேவையான வாங்கிக்கிட்டாங்க. இது பண்டமாட்டு முறை. இது அடுத்த பரிணாமம் தான், இதோட அடுத்த பரிணாமம் தான் நடை சந்தை முறை. இப்பதான் நாணயம், அதாவது பணம் காலனா அரையனா ஒரு அப்படின்னு நாணயம் கண்டுபிடித்த காலகட்டம் மரபு வழி சந்தை. இதுக்கு பேர் தான் பண்டமாட்டு முறை. அடுத்த பரிணாமம் மரபு வழி சந்தை. இங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்க மக்கள் முதல்ல பொருளை கொடுத்து பொருளை மாத்திக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, தாங்கிட்ட உள்ள பணத்தை கொடுத்து பொருள் வாங்கிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் மரபு வழி சந்தை. இது அதே மாதிரி வாரம் ஒரு முறை கூடும். அங்க தங்கிட்ட உள்ள பணத்தை கொடுத்துட்டு தனக்கு தேவையான பொருள்களை வாங்கிக்கிட்டாங்க. இது 2வது பரிணாமங்க, பண்டமாட்டு முறை, மரபு வழி சந்தை. இதோட அடுத்த பரிணாமம் பாத்தீங்க அப்படின்னா பிராண்ட் இமேஜ். பிராண்ட் இமேஜ் தன்னோட உற்பத்தி பொருட்களை விற்பனையை அதிகரிக்கிறதுக்காக ஒரு பிராண்ட் இமேஜ் தேவைப்படுதுங்க. உதாரணமா நம்ம நீங்க எல்லாம் பார்க்கணும், ஒரு காலகட்டத்தில் 2 சோப்பு இருந்ததுங்க. ஒரு சோப்பு குளிக்கிற சோப்பு, அது பேரு குளிக்கிற சோப்புமாங்க. இன்னும் துவைக்கிற சோப்புங்க. 2 சோப்பு தான் இருந்தது அந்த காலத்துல. இன்னைக்கு என்னாச்சுன்னா நிறைய பிராண்டு. ஏன்னா இன்னைக்கு கடைக்கு போனோம்னா ஹமாம் சோப்பு, லக்ஸ் சோப்பு, சந்திரிக்கா, எத்தனை பேர்ல எத்தனை பிராண்டு. நல்லா யோசிச்சு பாருங்க. 2 சோப்பு இருந்தது ஒரு காலத்துல இருந்தது. ஒண்ணு குளிக்கிற சோப்பு, துவைக்கிற 2 தான் பேரு. இன்னைக்கு என்னாச்சு, எத்தனை பிராண்டு. அப்போ தான் உற்பத்தி பொருட்களை பிராண்ட கிரியேட் பண்ணி என்ன பண்றாங்க, அந்த பிராண்ட விற்கிறாங்க. அப்ப நீ கடைக்கு போனோம்னா துவைக்கிற சோப்பு 100 சோப்பு துவைக்கிற பிராண்ட்ல இருக்குங்க, குளிக்கிற சோப்பு 100 பிராண்ட்ல இருக்குங்க. அப்போ இங்க யோசிச்சு பாருங்க, இந்த பிராண்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னா அந்த மேனுஃபேக்சர் கம்பெனி உலகம் முழுக்க பண்ணணும் அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுங்க. ஒரு பிராண்டை இந்தியா முழுக்க விரிவுபடுத்தணும் அப்படின்னா அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அது நிறைய விஷயம் தேவைப்படுங்க. அப்போ அதுல அடுத்த பரிணாமம், ஒரு பிராண்ட என்ன பண்றாங்கன்னா நிறைய பிரான்ச் மூலமா என்ன பண்றாங்க, டெவலப் பண்றாங்க. உதாரணமா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு உற்பத்தி பண்டமாட்டு முறை மாறி மரபு சந்தை மாறி பிராண்ட் கிரியேட் பண்ணாங்க. அந்த பிராண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு பிராண்ட பிரான்ச் மூலமாக என்ன பண்றாங்க, டெவலப் பண்றாங்க. அப்போ ஒரு பிரான்ச் நம்ம டெவலப் பண்ணோம்னா இது எப்போ உருவாச்சு அப்படின்னா 21ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் அந்த பிரான்ச்சை விரிவுபடுத்துறதுக்கு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ தன்னோட பிராண்ட ஒரு பிரான்ச் மூலமா என்ன பண்றாங்க, மக்கள் கூட சேர்க்க வைக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல எப்படி பரிணாமிக்குது பாருங்க. ஒரு பிராண்ட இந்தியாவுக்குள்ள சேர்க்கணும்னா பிரான்ச் தேவைப்படுது. அப்போ பிரான்ச் சாதாரண போட முடியுமா, அதுக்கு பல லட்சம் ரூபாய் வேணும், நிறைய முதலீடுகள் வேணும், நிறைய வேலையாட்கள் வேணும். அப்போ ஒரு பொருளை நுகர்வோர் சேர்க்க நிறைய தகவல் இருந்ததுங்க. இது அடுத்த பரிணாமம் அப்படின்னா பிரான்சைசி சிஸ்டம். அப்போ ஒரு பிராண்டை பிரான்ச் மூலம் கொண்டு போகிறதுக்கு நிறைய சிக்கல்கள் இருந்தது. அது அடுத்த பரிணாமம் தான் பிரான்சைசி. உதாரணமா நீ பார்த்துருப்பீங்க, எல்லாம் தெரியும், பேட்டா ஷோரூம். நம்ம எல்லாம் பரிச்சயப்பட்ட ஒரு இடம். எங்கேயும் பேட்டாவுக்கு நல்ல நேம் இருக்கு, பேட்டா நல்ல குவாலிட்டியான பொருள் நல்லா இருக்கு அப்படின்னு எல்லா மக்களுக்கும் தெரிய வந்துச்சுங்க. அது என்ன பண்றாருன்னா தன்னோட பிராண்டை தானே டெவலப் பண்ண, நிறைய பிரான்ச் போடணும், நிறைய கிளைகளை கொண்டு வரணும், அதுக்கு நிறைய பொருளாதாரம் தேவைப்படும், அது சாத்தியம் இல்லாதது. அப்ப என்ன பண்றாருன்னா தன்னோட நற்பெயரை, தன் நற்பொருள் என்ன பண்றாரு,
பிரான்சைசி மூலமா கொண்டு சேர்க்கிறாருங்க. அப்போ என்னோட பேரை நீ பயன்படுத்திக்க, நான் சொல்ற மாதிரி கடை இருக்கணும், நான் சொல்ற மாதிரி ரேக் இருக்கணும், இதெல்லாம் வச்சுக்க, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்கிட்ட பொருள் வாங்கிக்கிறணும், அதுல வர்ற லாபத்துல எனக்கு பங்கு கொடுத்துடணும். ஒருவேளை நஷ்டம் ஏற்பட்டா அது நீ தான் பொறுப்பு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பிராண்ட பிரான்சைசி மூலம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு யாருக்கு பெருசு அப்படின்னா, யார் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். ஒரு நல்ல பிராண்டா இருந்தா இப்போ ஜெயிச்சுக்கலாம். ஒரு அருணஸ்கிரி மாதிரி, ஒரு பேட்டா ஷோரூம் மாதிரி, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஜெயிச்சுக்கலாம். ஒரு அன்பிராண்டா இருந்தா கஷ்டங்க. அப்போ அந்த பிரான்சைசி பண்றது நிறைய இடங்கள்ல ஸ்ட்ரகிள் ஆச்சு. நீ பார்த்துருப்பீங்க, நம்ம நிறைய டீ கடை, டீ டைம், டீ பாய், நிறைய கடை உற்பத்தி ஆகுதுங்க. இங்க ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னா, நான் ஒரு பிரான்சைசி ஓனர் எடுத்துட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு, எடுத்துட்டேன், என்னால இன்னொரு நபருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க முடியாது. லாபம் நஷ்டம் என்னை மட்டும்தான் சேரும். நான் என்னோட தம்பிக்கோ என்னோட ஃப்ரெண்டுக்கோ இந்த வாய்ப்பை கொடுக்க முடியாது. யார் கொடுக்க முடியும்? கம்பெனி தான் கொடுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் என்ன ஆகுது, அந்த பிரான்சைசி அடுத்த பரிணாமம் தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி ஆர் நெட்வொர்க் மார்க்கெட் இண்டஸ்ட்ரி. அப்போ இந்த மாதிரி டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குங்க. பண்ட மாற்று முறை, மரபு வழி சந்தை, அதுக்கடுத்து பிராண்டு, அதுக்கப்புறம் பிரான்ச்சு, அதுக்கப்புறம் பிரான்சைசி, அது அடுத்த பரிணாமம் தான். ஏன்னா பிரான்சைசி எடுத்தவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க முடியாது. அப்போ மக்கள் அதிக வாய்ப்பு கொடுக்கறதுக்காக உருவான சிஸ்டம் தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு உனக்கு இது தேவையா? நம்ம ஃபீல்டுக்கு போகும்போது நீ என்ன படிச்சிருக்க, என்ன வேலை பார்க்குற, உனக்கு தேவையா? அப்ப நிறைய நமக்கு நக்கல் நையாண்டி கேலி கிண்டல் பண்றாங்க. அப்போ நமக்கு நம்மளோட அடிப்படை தெரியணுங்க. நம்ம என்ன வியாபாரம் பண்றோம், இந்த அடிப்படை என்ன, அது தெரிஞ்சுன்னா நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கலாம். ஏன்னா இந்த 1 ஹவர் ஜூம்ல நான் ஃபுல்லா கொடுக்க முடியாதனால ஷார்ட்டா நான் கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ இந்த வியாபாரம் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா, பாருங்க, இந்திய சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே, கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மேலை நாடுகள்ல இந்த வியாபாரம் துவங்கிருச்சுங்க. இந்த வியாபாரம் நல்ல வியாபாரம் அப்படின்னு எல்லா நாடுகளும் ஏத்துக்கிடுச்சுங்க. அமெரிக்காவாகட்டும், ஜப்பான், எல்லா நாடுகளும் ஏத்துக்கிடுச்சுங்க. இந்த துறையை பாதுகாக்கிறதுக்காக 1978 காலகட்டங்களிலேயே 1978 WFDSA வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் அசோசியேஷன் உருவாக்கிருங்க. எப்போ? 1978 இந்த துறையை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்பு உருவாயிருச்சுங்க. 1945 இந்த துறை உருவாயிருச்சு. 1977 மேல் நாடுகள்ல அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த துறையை 78 காலகட்டங்களிலேயே என்ன பண்ணியாச்சு, ஒரு அமைப்பு உருவாயிருச்சு. சோ இன்னைக்கு இந்த வியாபாரம் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான நாடுகள்ல ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேல பாரம்பரியமான உள்ள வியாபார முறை தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. அப்போ இன்னைக்கு இந்தியாவில் எப்ப வந்துச்சு அப்படின்னா 1996 இந்த வியாபார முறை ஆரம்பிச்சுங்க. இந்த வியாபார முறை ஆரம்பிச்சு, இது என்ன பிளஸ்னா, இந்த வியாபாரம் தொடங்குறதுக்கு தான் காலங்க. இந்த வியாபாரத்தை பத்தி நிறைய நபர்கள், நானு நீயே பண்ண தவறான நிறுவனங்கள் நிறைய உருவாக ஆரம்பிச்சுங்க, போலிகள். அப்போ 1945 ஆரம்பிச்ச இண்டஸ்ட்ரி நம்ம எப்ப இந்தியாவுக்கு வந்திருக்கு? 1996 அந்த வியாபாரம் இந்தியாவில் தோணுன உடனே நிறைய போலியா நிறுவனம் நிறைய உருவாச்சுங்க. அதுல இன்னைக்கு நிறைய சொல்லலாம். இன்னைக்கு தவறான பேர்கள்ல நிறைய போலிகள் உருவாச்சுங்க, போல் நிறுவனங்கள் நிறைய உருவாச்சு. அதுல இன்னைக்கு ஒரு மீட் எடுத்து ஒரு 100 கம்பெனிகள் லீகலா இந்தியாவில் பண்றாங்க. அதுல நமக்கெல்லாம் ஒரு பெருமையான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு டைரக்ட் இண்டஸ்ட்ரியில நல்லா பாருங்க, கைட்லைன்ஸ்ல
இது கைட்லைன்ஸுங்க. 2016ல் ஒரு தவறான நிறுவனங்கள் எல்லாமே ஒழிச்சு கட்டிட்டு ஒரு கைட்லைன்ஸ் பாஸ் பண்றாங்க மத்திய அரசாங்கம். என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சிஸ்டம் இருந்தா தான் இது நல்ல நிறுவனம் கைட்லைன்ஸ் பாஸ் பண்றாங்க. அடுத்து பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் ஃபுட் பப்ளிக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன பண்றாங்க, 2018ல் அதை நமக்கு கொண்டு வராங்க. செப்டம்பர் 2016ல் கொண்டு வராங்க மாடல் கைட்லைன்ஸ் ஆஃப் டைரக்ட் செல்லிங். நேரடி வியாபார முறைக்கு சரியான கைட்லைன்ஸ் இல்லாம தான் நிறைய போலிகள் உருவாச்சுங்க. போலிகள் 2016 காலகட்டத்தில் தான் இந்த துறைக்கு விடிவு காலம் பிறந்துச்சுங்க இந்தியாவில். அதுக்கு முன்னாடி தவறான ஆள் சேர்க்கிறவன் போறான், பொருள் வைக்கிறவன் போறான், ஆலயமாத்த போறான், அப்படி நிறைய தவறான பேர்கள்ல பரிணமிச்சு இருந்தது. 2016க்கு பிறகு என்னாச்சு, ஒரு நல்ல கைட்லைன் கவர்மெண்ட் பாஸ் ஆச்சுங்க. மத்திய அரசாங்கமும் மாநிலத்தை ஏத்துக்கிட்டாங்க. இந்த வியாபார முறை இட்ஸ் எ ப்ரூவன் மார்க்கெட் டெக்னாலஜி, இட்ஸ் எ ப்ரூவன் மார்க்கெட் டெக்னிக் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வியாபாரத்துறை மூலமா தான் எல்லா மக்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும், வருமானத்தை கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு நாடு வல்லரசு நாடு ஆகணும்னா என்ன ஆகணும், தனி மனித வருமானம் உயரணும், பெர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ அந்த இன்கம் அதிகமானதான் நாடு வல்லரசு நாடு ஆகும். நல்லா யோசிச்சு பாருங்க, 100 கோடி பேர் மக்களுக்கு மேல வாழ்ற இந்தியா நாடு வளர்ந்து வரும் நாடு. ஒரு 5 கோடி பேர் வாழ்ற மக்கள், சின்ன 30 கோடி மக்கள் வாழ்ற நாடு வல்லரசு நாடுங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்க மக்களோட பெர் கேபிட்டல் அதிகமா இருக்கு, தனி மனித வருமானம் அதிகமா இருக்கு. அப்போ கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த துறை மூலமாகத்தான் தனி மனித வருமானம் அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கைட்லைன் பாஸ் பண்ணாங்க. நிறைய போலிகளை ஒழிச்சாங்க. அதோட பாருங்க கட்டிங்ஸ். அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அந்த மத்திய சொன்ன அந்த கைட்லைன்ஸ் என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் மெக்கானிசமா என்ன பண்ணாங்க, அதை ஃபார்வர்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அதை கெஜெட்ல தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணாங்க, கெஜெட்ல அதை பதிவு பண்ணி இன்னைக்கு இந்த வியாபாரத்தை, இது இஸ் எ ப்ரூவன் மார்க்கெட் டெக்னிக், நல்ல வியாபார முறை அப்படின்றத மத்திய அரசாங்கம் ஏத்துக்கிருச்சு, மாநில அரசாங்கம் ஏத்துக்கிருச்சுங்க. அப்போ நமக்கு ஒண்ணு புரியணும், இப்படிப்பட்ட வியாபார துறையில நம்ம வாய்ப்பு கிடைச்ச போது அதே நமக்கு பெரிய புண்ணியம். இத்தனை ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள இண்டஸ்ட்ரி, இத்தனை நாடுகளுக்கு மேல பண்றாங்க. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஏத்துக்கிருச்சு, மாநில அரசாங்கம் ஏத்துக்கிருச்சு, நம்ம நண்பன் ஏத்துக்கிறல, அவன் கேலி பண்றான், இதை கிண்டல் பண்றான் அப்படின்னு நம்ம ஏன் பயப்படணும்? ஏன்னா நமக்கு பயத்துக்கு காரணம் அடிப்படை தெரியலங்க, இதுதான் மெயின் காரணம். அப்போ இந்த அடிப்படை கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன், இதுதான் நம்ம பாரம்பரியங்க. அப்போ இந்த இடத்துல இன்னைக்கு நிறைய யூனிவர்சிட்டி என்ன பண்றாங்க, இன்னைக்கு சப்ஜெக்டா கொண்டு வந்துருக்காங்க. இன்னைக்கு நமக்கு பெரிய சந்தோஷமான தருணம். இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் தனி படிப்பு கொண்டு வந்துட்டாங்க சூழ் யூனிவர்சிட்டியில. இன்னைக்கு தானா ஒரு 5000 பொருள் வாங்கிக்கிட்டு படிப்பு இருக்கு இல்ல ரெக்கமெண்ட் பண்ண வந்துட்டோம். ஆனா ஒரு நாள் வரப்போகுதுங்க, இந்த வியாபாரம் பண்ணணும்னா நீ MBA படிச்சிருக்கணும், வரப்போகுதுங்க. உதாரணமா LIC கேள்விப்பட்டிருப்பீங்க. LIC ஒரு அது பேர் என்ன தெரியுமா, மரண பண்டுன்னு பேருங்க. ஆனா யாரும் எதுவும் ஆக்கிடலாம், படிப்பு தேவையில்லை. இன்னைக்கு என்னாச்சு, அதை கட்டம் மாறி இன்னைக்கு +2 படிச்சிருக்கணும், எக்ஸாம் எழுதணும், அப்பதான் ஏஜென்ட் ஆக முடியும். அதே மாதிரி இந்த வியாபார துறைக்கு வெரி சூன், இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல கொஞ்சம் காலங்கள் என்ன ஆக போகுது, இன்னும் படிச்சிருக்கணும். நீ எப்படி ஒரு சாஃப்ட்வேர் துறைக்கு போகணும்னா நீ கம்ப்யூட்டர் படிச்சிருக்கணுமோ, ஒரு மெக்கானிக் டிப்ளமோ படிச்சிருக்க, அதே மாதிரி நீ டைரக்ட் செல்லிங் பண்ணணும் அப்படின்னா இந்த துறையில படிச்சிருக்க அப்படின்னு ஒரு சட்டம் வரத்தான் போகுது ஃபியூச்சர்ல. நம்ம எல்லாம் பாக்கியசாலிகளுங்க, இன்னைக்கு படிச்சிருக்கோம், படிக்கல எந்த தகுதி தேவையில்லை இந்த இண்டஸ்ட்ரியில. அப்ப நம்ம எல்லாம் பாக்கியசாலிகளுங்க. இன்னைக்கு என்ன யூனிவர்சிட்டி இன்னைக்கு படிப்பை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, PG டிப்ளமா இன் டைரக்ட் செல்லிங் கீழே பாருங்க, 75,750 ரூபாய் ஃபீஸ், டிப்ளமா இன் டைரக்ட் செல்லிங். இன்னைக்கு நாம ஒரு சாதாரணமா நம்ம ஃப்ரெண்டு மூலமாவோ நண்பர்கள் மூலமா சொந்தக்காரர் மூலமாவோ தேவையான பொருளை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் ஆரம்பிச்சிட்டோம். ஆனா என்ன இந்த வியாபாரத்தை பத்தி படிச்சுட்டு இருக்காங்க, அது மூலம் புரிஞ்சுக்கணும். நீங்க அவ்வளவு பெரிய வாய்ப்பு, அவ்வளவு பெரிய துறை. அடுத்து பாருங்க,
யூனிவர்சிட்டி டெல்லி இன்ட்ரோடியூஸ் ஆல் சப்ஜெக்ட் டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இன்னைக்கு காமர்ஸ் சப்ஜெக்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க டெல்லி யூனிவர்சிட்டியில. அப்போ மத்திய அரசாங்கம் ஏத்துக்கிடுச்சு, மாநில அரசு ஏத்துக்கிடுச்சு, பல்கலைக்கழகம் ஏத்துக்கிடுச்சுங்க. நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோம். அதுக்கெல்லாம் மேல பாருங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இன்னைக்கு 11th புக்ல 11th காமர்ஸ் புக்ல பேஜ் 221ல டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படின்றத என்ன பண்ணிருக்காங்க, பிரிண்டா இன்னைக்கு நம்ம பிள்ளை படிச்சுட்டு இருக்காங்க, பாடம் படிச்சுட்டு இருக்காங்க, பாடமா படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தவறான தொழில, ஒரு தவறான துறைய மத்திய அரசாங்கமோ இல்ல மாநில அரசாங்கமோ புக் பப்ளிஷ் பண்ணுமா, பிள்ளைகள் பாடம் நடத்துமா, அதை மூலம் புரிஞ்சுக்கிறோங்க. அப்போ நம்ம எப்படிப்பட்ட துறையில இருக்கோம். அதுக்கு அடுத்து பாருங்களேன், பிளஸ் டூ புக்ல அதே மாதிரி காமர்ஸ் புக்ல என்ன பண்ணிருக்காங்க, மார்க்கெட்டிங் அப்படின்றதுல நல்லா கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற வியாபாரத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன பண்றாங்க, பாடத்தை படிச்சுட்டு இருக்காங்க. எம்பிஏல, பிபிஏல, பிகாம்ல, +1ல, +2ல இன்னைக்கு பாடம் பிள்ளை படிச்சுட்டு இருக்காங்க பாடத்திட்டமா. அப்போ எவ்வளவு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குங்க. இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளவு இண்டஸ்ட்ரி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பரம இண்டஸ்ட்ரிங்க. அதனால முதல்ல இந்த வியாபாரத்தோட தத்துவம் புரிஞ்சுக்குங்க. நீங்க வந்திருக்கிற இடம் புனிதமான இடம், புனிதமான துறை. அப்படிப்பட்ட துறை ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. முதல்ல அவங்க அதுக்கே நீங்க ஒரு ராயல் சல்யூட் பண்ணுங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த நண்பர்களுக்கோ உங்க லீடருக்கோ ஒரு சல்யூட் பண்ணிக்கங்க. இப்படிப்பட்ட துறையில அடுத்து பாருங்க, இப்ப நம்ம என்ன பண்ணோம் இவ்வளவு நேரம், ஒய் டைரக்ட் செல்லிங், நான் ஏன் இந்த வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சோம். இப்ப யோசிச்சு பாருங்க, நான் ஸ்டார்டிங் வந்துருமே என்ன பண்ணுச்சு, உற்பத்தியாளர் மேனுபேக்சர் டு கன்சியூமர். அங்க என்ன ஆச்சுங்க, சிம்பிளா புரிஞ்சுங்க. நம்ம நாட்டில் 100 கோடி மக்கள் இருக்குங்க, 100 கோடி பேர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த 100 கோடி பேர் பல்லு வளர்க்குறோம்ல, பல்லு வளர்க்குறோம். 10 ரூபா பேஸ்ட் வச்சுங்க, 10 ரூபா பேஸ்ட் வச்சுங்க. அப்ப 1000 கோடி ஆச்சுங்க. 1000 கோடியில உற்பத்தி செலவு எவ்வளவு, 300 கோடி. பாக்கி எவ்வளவு, 700 கோடி. அந்த 700 யாருக்கு போச்சு, அந்த மீடியேட்டருக்கும் மீடியாவுக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க. இப்போ அப்படியே இந்த வியாபார முறையில் என்னாச்சு, இந்த யாரு வாங்கி பயன்படுத்தி ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ வாங்கின வாடிக்கையாளர்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி பேர் தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. அதை இவ்வளவு பார்த்துருக்கோம், இந்த துறையை பாரம்பரிய பார்த்துட்டோம். டவுட் இருக்கா நினைக்கிறேன். டெப்த் கொடுப்பாங்க, ஏன்னா ஒன்னும் ஜூம்ல ஃபுல்லா கொடுக்க முடியாது, ஆனால் டெப்தா கொடுக்க முடியாது, புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது பார்க்க போறது ஒய் மை லைஃப் ஸ்டைல். இப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியில எத்தனையோ நிறுவனங்கள் இருக்குங்க. ஆனா உண்மையிலேயே நீ நம்ம எல்லாம் புண்ணியம் பண்ணவங்க, பாக்கியசாலிகள். எத்தனை நிறுவனங்கள் இருந்தாலும் இன்னைக்கு இந்தியாவில் ஏசியாவின் நம்பர் 1 கம்பெனி இருக்கக்கூடிய மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் வாய்ப்பு கிடைச்சிருங்க. அப்படிப்பட்ட நிறுவனம், இப்படிப்பட்ட நிறுவனம் நான் ஏன் இந்த இண்டஸ்ட்ரி பிடிச்சிருக்கு, நான் ஏன் இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம நிறுவனம் மாதிரி ஒரு நல்ல நிறுவனம் இந்தியாவில் கிடையாதுங்க. அதனால்தான் கடந்த பல ஆண்டுகளாக இந்தியாவோட டாப் 10 நெட்வொர்க் கம்பெனியில ஃபர்ஸ்ட்ல உள்ள கம்பெனி தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். கடந்த பல ஆண்டுகளா இந்தியாவின் நம்பர் 1 கம்பெனி, ஏசியாவின் நம்பர் 1 கம்பெனி, இன் வெரி சூன் வேர்ல்ட் நம்பர் கம்பெனி வாடுறதுக்காக தான் நம்ம நிறுவனம் போராடிட்டு இருக்குங்க. அப்படிப்பட்ட நிறுவனம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த நிறுவனம் எப்படி பார்க்கலாங்க பாருங்களேன். ஒய் மை லைஃப் ஸ்டைல் ஒரு ஸ்ட்ராங்கான நிறுவனத்தை தேர்வு பண்றதுக்கு ஒரு 5 பேர் நம்ம தேர்வு பண்ணா போதுங்க. ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல நிறுவனம் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா ஒரு 5 பி. இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க நல்ல நிறுவனம் தேர்வு பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் அந்த நிறுவனத்தோட ப்ரொமோட்டர் யாரு, ஒவ்வொரு நாள் நீங்க பாருங்க. முதல் பி ப்ரொமோட்டர். இங்க பாருங்க, முதல் நம்ம பி பாருங்க, அழகான மேனேஜ்மெண்ட், நம்ம ப்ரொமோட்டர்ஸ். உண்மையிலேயே இந்தியாவோட சுதந்திரத்துக்கு நிறைய மகான்கள் பாடுபட்டாங்க. நம்ம இன்னைக்கு பாக்குறோம், தேச தந்தையை பாக்குறோம். இன்னைக்கு இந்தியாவோட பொருளாதார சுதந்திரத்துக்காக பாடுபடுற ஒரு மகாத்மா இருக்காருன்னா நம்ம வாழும் கடவுள், நம்ம மதிப்புக்குரிய பிரவீன் ஜே சந்திரஸ் அவர்கள் மூட்டில் ராய் செல் பண்ணிக்கிறேன்.
அப்படிப்பட்ட மேனேஜ்மெண்ட்டுங்க, ப்ரொமோட்டர்ஸ் பாருங்க. அடுத்து ரெண்டாவது பி, ப்ரொஃபைல். நிறுவனத்துக்கான லீகல் டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க. நல்லா பாருங்க. கம்பெனியோட ஐஎஸ்ஓ இருக்கு, இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கு, எஃப்ஐசிசி மெம்பரா இருக்காங்க, பேன் கார்டு பப்ளிக் பண்ணிருக்காங்க, எஃப்டிஎஸ்சிஎல் மெம்பரா இருக்காங்க. நல்ல ப்ரொஃபைல், இதை பார்க்கணுங்க. இன்னைக்கு இந்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய அத்தனை லீகல் டாக்குமெண்ட் ஒரு நிறுவனம் இருக்குன்னா ஒன் அண்ட் ஒன்லி மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் ஒண்ணுதாங்க. அடுத்து மூணாவது பி, ப்ராடக்ட். ஒரு நல்ல நிறுவனம், நல்ல பொருள் இருக்கணுங்க. இதுல நமக்கு எல்லாமே லக் என்னன்னா, நல்லா பாருங்க, இன்னைக்கு ப்ராடக்ட்ஸ் இந்தியாவிலேயே ஆயுஷ் பிரீமியம் மார்க் உள்ள ஒரு பொருள் விநியோகம் பண்ண நிறுவனம் இருக்குன்னா ஒன் அண்ட் ஒன்லி நம்ம நிறுவனம் போட்டிருந்தாங்க. ரெண்டாவது கிரியேட்டிவ், நல்ல வேர்ல்டு சயின்டிஸ்டுங்க. சாதாரண குடிசை தொழில பண்ணலாங்க, இந்த வியாபாரத்துறை பொருள் மேனேஜ் பண்ணலாங்க. யார் தயாரிக்கிறா? வேர்ல்டு கிளாஸ் சயின்டிஸ்ட். இன்னைக்கு இந்தியாவிலே டாப் சயின்டிஸ்ட், நம்ம பொருள் தயாரிக்க எல்லாமே டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட். டாக்டர் டிபி நாராயணா, கேசி கவர்னன்ஸ் சார், கே பெரிய பெரிய சயின்டிஸ்ட். இன்னைக்கு இந்தியாவோட டாப் 10 சயின்டிஸ்ட் உள்ள நிறுவனங்கள் நம்ம நிறுவனம் கொடுத்தாங்க. அட்வான் குவாலிட்டி, வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி, நம்ம தர்ற பணத்துக்கு ஒர்த்தான ப்ராடக்ட், வேல்யூ ஃபார் மணி. அடுத்து ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட்டுங்க. நம்ம என்ன பர்பஸ்க்காக பொருள் வாங்குறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும். ஏன்னா இன்னைக்கு ஒரு வியாபாரம் வேகமா டெவலப் ஆனோம்னா அந்த நிறுவனத்தோட பொருளை வச்சுதாங்க. அப்ப அந்த இடத்துல இன்னைக்கு சரியான ஒரு துறையை தேர்வு பண்ணி, சரியான ப்ரொமோட்டர், சரியான ப்ரொஃபைல், மூணாவது சரியான ப்ராடக்ட். இந்த மூணாவது முக்கியமானதுங்க, இந்த ப்ராடக்ட். இன்னைக்கு உண்மையை நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்குங்க. நம்ம எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி டாப் 10 டாப் ஃபர்ஸ்டா வர மெயின் காரணம் ப்ராடக்ட் தாங்க. ஆயுஷ் பிரீமியம் மார்க் இருக்கு. இன்னைக்கு இந்தியாவோட பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்டு 2019 கொரோனா காலகட்டம் தொட்டு இப்ப வரைக்கும் தொடர்ச்சியா இந்தியாவோட பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்ட் வாங்கின ஒரு நிறுவனம் இருக்குன்னா ஒன் அண்ட் ஒன்லி மை லைஃப் ஸ்டைல் போட்டுருந்தாங்க. அதுல எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் தாங்க வாங்கியிருக்கு, யாரும் கிடைக்கலங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டுங்க. இன்னைக்கு நிறைய மக்களுக்கு அது இல்னஸ் ஆகட்டும் வெல்னஸ் ஆகட்டும், நிறைய நபர்களுக்கு இன்னைக்கு மறு வாழ்க்கை கொடுத்த ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்குங்க. அத்தியாவசிய பொருட்கள் இருக்கு, உயிருக்காக ஆயுர்வேத பொருட்கள் இருக்கு, வீட்டு தேவையான ப்ராடக்ட் இருக்கு, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இருக்கு. இந்த மாதிரி 6 பிராண்ட்ல ஆனண்டான், எலிமெண்ட்ஸ், ஆகாரு, மைஹோமு, இந்தியா குரோ, இந்த மாதிரி 6 பிராண்டுகள்ல நூற்றுக்கணக்கான பொருட்கள் இருக்குங்க. இதுல டெய்லி வீட்டுக்கு தேவையான பொருள் இருக்கு, வாஷிங் மிஷின் யூஸான லாண்ட்ரி லிக்விட் இருக்கு, டிஷ்வாஷ் லிக்விட் இருக்கு. அடுத்து நிறைய வீட்டு தேவை பொருள் இருக்குங்க. டீ தூள் இருக்கு, சோப்பு இருக்கு, பேஸ்ட், எல்லா பொருள் இருக்கு டெய்லி யூசஸ்க்கு. இது போக ஹெல்த்துக்காக வருமுன் காப்பம் மாதிரி வெல்னஸ் ப்ராடக்ட் இருக்குங்க. எல்லா நோய்களுக்கும் சைடு எஃபெக்ட் இல்லாத ப்ராடக்ட். அதுக்கெல்லாம் மேல அக்ரிகல்ச்சர், இந்தியா விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக இந்தியாவுக்கு ப்ராடக்ட் இருக்குங்க. இந்த மாதிரி 6 பிராண்ட் 100 பொருள் இருக்குங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ரொம்ப பெருமையா பாக்குறேன். இன்னைக்கு நம்ம எல்லாமே இந்த வியாபாரத்தை பெருசா டெவலப் பண்ண மெயின் ப்ராடக்ட் தாங்க. ரொம்ப சூப்பரா அந்த பொருளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பிளான் அண்ட் பே அவுட். 5வது பி, பிளான் அண்ட் பே அவுட். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டம் டிசைன்ட் இன்சென்டிவ் பிளான். நமக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், அந்த இன்கம் டிசைன் பண்ணிக்கலாம். டெய்லி சம்பாதிக்கலாம், வீக்லி சம்பாதிக்கலாம், மாசம் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு நமக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டு டிசைன் இன்சென்டிவ் பிளான் அழகா கொடுத்துருக்காங்க. நோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க, இங்க முதலீடே கிடையாது, நோ ரிஸ்க், இது முதலீடு இல்லை. அஸ் பர் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய லீகல் எல்லாமே ஒரு நிறுவனம் தான் நம்ம நிறுவனம். அடுத்து பாருங்க, வீக்லி இன்கம். இன்னைக்கு வாரம் தவறாம வாரம் புதன்கிழமையான வருமானம், வார வருமானம், சனி டு வெள்ளி கட் ஆஃப், புதன் வருமானம், நீ வார வருமானம். அடுத்து பாருங்க வால்யூம் கேரி பவர். இந்த மாதிரி நம்ம உழைப்புல நமக்கு 1 கோடி வரைக்கும் கேரி பவர் ஒரு நிறுவனம் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம நிறுவனம் போட்டிருந்தாங்க. அடுத்து நாமினல் பெனிஃபிட்.
ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நிறைய நபர்கள் உண்மையிலே நாமினி அப்படின்றது அரசாங்கமே இன்னைக்கு இல்லைங்க. அரசாங்கத்துல இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அந்த வாரிசு உரிமைகளை கிடையாதுங்க, நிறைய துறைகள் கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நிறுவனத்துல அந்த வாரிசு உரிமம் இன்னைக்கு நாம உழைக்கிற உழைப்பு, நாம வருமானம் சம்பாதிக்கிறோம், நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கிறோம், நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, நம்ம இல்லாத காலங்கள்ல நம்மளோட தலைமுறைக்கும் ஒரு வாய்ப்பு தர ஒரு நிறுவனம் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் லிமிடெட்ங்க. அப்போ நமக்கு நமக்கு தகுந்த மாதிரி இன்கம் பிளான் நம்ம கஸ்டம் பண்ணிக்கலாம். முதலீடு கிடையாது, வார வருமானம், மாச வருமானம் இருக்கு, கேரி ஃபார்வர்ட் இருக்கு. இதுக்கெல்லாம் மேல இனி நம்ம மட்டும் நம்ம மட்டும் என்ன பண்ணல இன்னைக்கு இல்லைங்க. நமக்கு அப்புறம் நம்ம தலைமுறை நம்ம தலைமுறையுமே நல்லா இருக்கு போதுங்க. அப்போ இன்னைக்கு நம்ம உழைக்கிற உழைப்பு, நம்ம தேர்வு நமக்காக மட்டுமே, நம்ம தலைமுறைக்காகங்க. அதனால புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த 5 பியும் ப்ரொமோட்டர், ப்ரொஃபைல், ப்ராடக்ட், பிளானு, பே அவுட், இந்த 5ம் பெஸ்டா அமைஞ்ச ஒரு நிறுவனம் இருக்குன்னா ஒன் அண்ட் ஒன்லி மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் ஒன்லிங்க. அப்படிப்பட்ட இடத்துல நல்ல நிறுவன வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. நீங்க எல்லாம் பாக்கியசாலிகளுங்க. நல்ல துறையில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நல்ல நிறுவனத்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல நான் எப்படி டெவலப் பண்றது? அப்போ இப்ப நிறைய பேர் டவுட் கிளியர் ஆயிருக்கு, ஓரளவுக்கு கிளியர் ஆயிருக்குங்க. நான் எப்படி டெவலப் பண்றது? இண்டஸ்ட்ரி ஓகே, கம்பெனி ஓகே, பக்கா லீகலா இருக்கு, பக்கா ப்ராஜெக்டா இருக்கு, நல்ல மேனேஜ்மெண்ட், நல்ல இன்கம் பிளான் எல்லாம் ஓகே. இதுல நான் என்ன பண்ணணும்? நான் எப்படி அந்த மாதிரி நானும் லட்சாதிபதியா மாறணும், நானும் கோடீஸ்வரனா மாறணும், என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ணணும், நிறைய கனவுகளை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். அப்போ அதுக்கு ஒரு 7 பல்நிலைகள் இருக்குங்க. நல்லா பாருங்க. சக்சஸ் என்னங்க? ஒரு SUCCESS, ஒரு 7 எழுத்துங்க. சக்சஸ் எல்லா மனுஷனுக்கும் தேவை. சக்சஸ் எல்லா மனுஷனுக்குமே இன்னைக்கு தேவை. சக்சஸ் இங்க ஒரு 7 ஸ்டெப் வச்சிருக்காங்க நம்மளோட சிஸ்டத்துல. இந்த 7 ஸ்டெப் கரெக்டா கடைபிடிச்சிங்க அப்படின்னா நல்ல இண்டஸ்ட்ரியில நம்ம நிறுவனத்துல நீங்க சிஸ்டம் படி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு தலைவனா மாறலாம், நல்ல டீம் பில்டு பண்ணலாம், நல்ல வருமானத்தை உருவாக்கலாம். அதை உருவாக்குறதுக்கு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேசிக் ட்ரைனிங், இந்த துறையை பத்தி அடிப்படை நாலேஜ். ரெண்டாவது லிஸ்ட் மேக்கிங். மூணாவது லிஸ்ட் செக்ரிகேஷன். நான்காவது ப்ராஸ்பெக்டிங், அப்ரோச்சிங், இன்ட்ரோடியூசிங், பிளான் பிரசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங். இந்த விஷயங்கள் மட்டும் சரியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வியாபாரத்துல நாமளும் என்ன பண்ணலாம், பெரிய அளவுல லீடரா மாறலாம், டீம் பில்டு பண்ணலாம், ஒரு நம்ம கடமைகளை, நம்ம கனவை, நம்ம கடனை வேகமா அடைக்கலாம். அதை நம்ம பார்க்க போறோம். அதை நம்ம அடுத்த நம்ம ஜூம்ல பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் மேக்கிங். லிஸ்ட் மேக்கிங் புதுசு ஒண்ணும் இல்லைங்க. நாம நம்ம குடும்பத்துல ஒரு விசேஷம் வைக்கிறோம், ஒரு கல்யாணமோ இல்ல ஏதோ விசேஷம் வைக்கிறோம். என்ன பண்றோம்? முதல்ல பண்றோம், பத்திரிக்கை அடிக்கிறோம். பத்திரிக்கை நம்ம அடிக்கிறோம். பத்திரிக்கை எந்த இடத்துல இன்னார் மகனுக்கு இன்னார் மகளுக்கு எல்லாம் ஃபுல் பண்ணிட்டு அது என்ன பண்றோம், நம்மளோட சொந்த பேர்ல போடுறோம்ல, தாய் மாமன் பேர் போடுறோம், சித்தப்பா பெரியப்பா பேர் போடுறோம், அண்ணன் பேர் போடுறோம்ல, என்ன பண்றோம், நம்ம தெரியாத பேரை போடுறோம். அப்போ அந்த பத்திரிக்கை என்ன பண்றோம்னா நமக்கு தகுந்த டிசைன் பண்றோம், லிஸ்ட் பேக் பண்ணோம்ல, யார் பேரை முன்னாடி போடணும், யார் பேர்லாம் விடுபட்ட எல்லாம் எழுதுறோம்ல. அந்த மாதிரி நம்மளோட பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு திருமணம் வச்சோம்னா எல்லா விடாம எல்லா பேரும் போடுறோம்ல. அதே மாதிரி வியாபாரி ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் மேக் பண்ணணும். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், நெய்பர்ஸ் எல்லா சர்க்கிள் இருந்தும் இந்த லிஸ்ட் மேக் பண்றது மிகப்பெரிய சிஸ்டம் அவங்க ட்ரைனிங் லீடர்ஸ் கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட் மேக் பண்ணீங்க அப்படின்னா லிஸ்ட் இஸ் மஸ்ட்ங்க. லிஸ்ட் மேக் எ கிங். லிஸ்ட் மேக்கிங் அப்படின்றது லிஸ்ட் மேக் எ கிங். நான் அப்படி சொல்லுவாங்க.
ஏன்னா இந்த இந்த இண்டஸ்ட்ரி ஜெயிக்கணும்னா முதல்ல லிஸ்ட் மேக் பண்ணணும். ஒரு 100 பேர் ஒரு நேம் லிஸ்ட் எழுதணும். நல்லா பாருங்க. டோன்ட் ப்ரீஜட்ஜ் பீப்புள் வென் யூ பில்ட் த லிஸ்ட். நீங்க முன்கூட்டியே முடிவு பண்ணாதீங்க இவங்க பண்ண மாட்டாங்க, இவங்க ஆக மாட்டாங்க அப்படி நீங்க முடிவு பண்ணாதீங்க. டோன்ட் ப்ரீஜட்ஜ் வெரி அதர்ஸ். நீங்க ஏன் முடிவு பண்றதுக்கு? அவங்க தேவைகள் இருக்கும், அவங்க கடமைகள் இருக்கும், நீங்க முடிவு பண்ணாதீங்க. அடுத்து இன்க்ளூட் எவ்ரி ஒன் பாசிபிள். உங்க லிஸ்ட்ல எல்லா பேரும் எழுதுங்க, எல்லா பேரையுமே எழுதுங்க. மினிமம் 100 பேர் லிஸ்ட்ல மினிமம் எழுதுங்க. ஒரு 100 பேர் கொண்ட ப்ராப்பர் நேம் லிஸ்ட். ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல, சொந்த பந்தங்கள்ல, தெரிஞ்சவங்கள்ல, பால்கார என்னென்ன பழக்கம் இருக்கோ நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு செல்போன் எடுத்தீங்க எப்படின்னா கான்டாக்ட் ஃபுல்லா இருக்குங்க. அந்த செல் இருக்குங்க உங்க பழக்கம் நேம் லிஸ்ட் போடாம வரிசைப்படுத்துங்க. அது யார் ஃப்ரெண்ட்ஸு, யார் ரிலேட்டிவ்ஸு, யார் நெய்பர்ஸு, அது எல்லாம் வரிசைப்படுத்துங்க. யார் ஒதுக்காதீங்க. அப்போ ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணும் முதல்ல என்ன டேட்டா வேணும். இங்க டேட்டா என்னது? லிஸ்ட் மேக்கிங். மக்களோட பேர்களை எழுதுறது. மேக்ஸிமம் பேர் எழுதுருங்க. நீங்க யாரும் ஒதுக்காதீங்க. ஒருவேளை நீங்க ஒதுக்குனீங்கன்னா இன்னாரு வேணா ஒதுக்கிறீங்க, இன்னா பேர் வேணா ஒதுக்கிறீங்க, நீங்க ஒதுக்குற அந்த நபர் வேற லிஸ்ட்ல இருப்பாங்க. உதாரணமா நான் என்ன பண்றேன், ராஜான்ற என் ஃப்ரெண்ட் பேர் எழுத விட்டேன் லிஸ்ட்ல, நான் மறந்துட்டேன். நாளைக்கு ராஜான்ற நபர் நம்ம நிறுவனத்திலேயே இன்னொரு ஃப்ரெண்டோட லிஸ்ட்ல இருப்பாருங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச அத்தனை பேர் நேம் லிஸ்ட் எழுதுருங்க. நேம் லிஸ்ட் மஸ்ட்டுங்க. நேம் லிஸ்ட் ரொம்ப மஸ்ட். அப்போ சக்சஸ் ஆகணும்னா லிஸ்ட் மேக்கிங் பண்ணணும். ரெண்டாவது பாருங்க, செக்ரிகேஷன், தரம் பிரிக்கிறது. தரம் பிரிக்கிறது. உதாரணமா நான் எப்ப சொல்லுவேன், ஒரு தக்காளி பழம் தக்காளி வாங்குங்க, தக்காளி வாங்குறோம் சந்தையில், தக்காளி வாங்குறோம். தக்காளி நல்ல காய் இருக்கும், நல்ல பழுத்த பழம் இருக்கும், கொஞ்சம் ஒரு அரைக்காய் இருக்கும். நம்ம இன்னைக்கே நம்ம ரசம் வைக்கணும். எதை பயன்படுத்துவோம்? நல்ல பழுத்த தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி பயன்படுத்துவோம். அடுத்து என்னது கொஞ்சம் பயன்படுத்துறது? அந்த அரைக்காய். மூணாவதா கருங்காய். அப்போ தரம் பிரிக்க முடியல. அதே மாதிரி இங்க செக்ரிகேட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் ப்ராடக்ட் தரலாம், யாருக்கு வியாபாரம் தரலாம், செக்ரிகேட் பண்ணுங்க. தரம் பிரிக்கிறது. ஏன்னா இந்த வியாபாரம் மூணா பிரிக்கிறாங்க. கற்பூரம் மாதிரி, கறிக்கட்டை மாதிரி, வாழைமட்டை மாதிரி. கற்பூரம், கறிக்கட்டை, வாழைமட்டை. சொன்ன உடனே புரிஞ்சுக்குவாங்க கற்பூரம், சொன்னா புரிஞ்சுக்குவாங்க கறிக்கட்டை, மூணாவது வாழைமட்டை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எது கற்பூரம், எது கறிக்கட்டை, எது வாழைமட்டை பிரிக்கணுங்க. நம்ம எடுத்து நேம் லிஸ்ட்ல இருந்து யார் இன்னைக்கே நம்ம சொன்னா யார் பொருளுக்காக வருவாங்க, யாரு வியாபாரம், தரம் பிரிக்கணும். அப்போ இந்த செக்ரிகேட் பண்றது நீங்க கண்டிப்பா பண்ணணும். லிஸ்ட் எடுத்த உடனே உதாரணமா நம்ம என்ன பண்றோம், பத்திரிக்கை அடிச்சிட்டோம், எல்லா பேரும் போட்டோம். ஃபர்ஸ்ட் யார் பத்தி கேட்கிறோம்? தாய் மாமன். ஏன் ஃபர்ஸ்ட் அங்க போறோம்? அது முதல் உரிமை தர்றோம். அதே மாதிரி இங்கேயும் தரம் பிரிங்க. யாருக்கு முதல் பத்திரிக்கை வைக்கின்ற மாதிரி தான் இங்கேயும். யாருக்கு பொருளை பத்தி தரணும், யார் வியாபாரம் தரணும், தரம் பிரிச்சுக்குங்க. மூணாவது விஷயம் தான் ஏபிசி. இங்க நல்லா பாருங்க, மூணு பிடிச்சிருப்பாங்க உங்களுக்கு. A people who will listen to you and start. அடுத்து மூணாவது பி, people who will look at your achievement, product, result and start. C, 1000 objections and questions but will not take decision about the business. மூணு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது? people who will listen to you and start. நீங்க சொன்ன மறுப்பு தெரிவிக்காம ஸ்டார்ட் பண்றவங்க, உங்களுக்காக நீங்க சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு நபர்கள், அவங்க தேர்வு பண்ணுங்க. அது ஏ கேட்டகரி. நீங்க சொன்ன சரியா இருக்கும் அப்படின்னு நம்புறவங்க. ரெண்டாவது என்ன, உங்க அச்சீவ்மெண்ட்டை பார்த்து, உங்க வளர்ச்சியை பார்த்து, உங்களோட பொருளோட தரத்தை பார்த்து ரிசல்ட் ஜாயின் பண்றவங்க, ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது 1000 கேள்வி கேட்பாங்க, 1000 கேள்வி கேட்பாங்க, ஆனா முடிவெடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் தவறு என்னன்னா, லிஸ்ட் எடுத்துருவாங்க, தரம் பிரிக்காம என்ன பண்றது, மூணாவது கேட்டகரி போயிடுறாங்க. அவன் 1000 கேள்வி கேட்பான், இது அப்படியா, இது இப்படியா, அப்படி அமல் இப்படி அமலன்னு நம்ம குழப்பி விட்டுருவாங்க. அப்போ ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு தரம் பிரிங்க. யார் நீங்க சொன்னா கேட்பா, ரெண்டாவது யாரு உங்க அச்சீவ்மெண்ட் யார் பார்த்து அச்சீவ் ஸ்டார்ட் பண்ணுவா, இந்த பொருளை ஸ்டார்ட் பண்ணுவா அப்படின்னு மூணா பிரிச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியங்க, தரம் பிரிக்கிறது. அப்போ
இது செக்ரிகேட் பண்றது 3 மெயின் ஆச்சுங்க. நீங்க சொன்னா ஸ்டார்ட் பண்றவங்க, உங்க வளர்ச்சி எப்ப ஸ்டார்ட் பண்றவங்க, இந்த பொருள் தரத்து பொருளோட அச்சு நிறைய பேருக்கு சரி பண்ணிருக்கு, நிறைய குழந்தை சரி அந்த ரிசல்ட் சரி பண்றவங்க, 1000 கேள்விக்கு முடிவு தெரியாதவங்க. 3வது போகாதீங்க, ஏ பி போதும். அடுத்து அப்ரோச் கேட்டகரி. இப்போ இன்வைட் பண்றது, இன்வைட் ஹவு டு இன்வைட், எங்க இன்வைட் பண்ண போறோம் அப்படின்னா நல்லா பாருங்க. இங்க இந்த வியாபாரத்தை பத்தி நம்ம என்ன பண்ணலாம், 3 பிரிக்கலாங்க. நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், உங்க லீடர் நம்பரை பத்தி பேச 1 to 1 அப்படி 2 to 1 அப்போ அது இன்வைட் பண்ணலாம். ஹவுஸ் மீட்டிங்க்கு நீங்க இன்வைட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம நிறுவனம் வாரம் தவறாம ஆல் ஓவர் இந்தியா கம்பெனி மீட்டிங் பண்றாங்க, ஜிடிஎஸ், அங்க நீங்க இன்வைட் பண்ணலாம். உங்க டீம் லீடருங்க மீட்டிங் வைப்பாங்க, அதுக்கு இன்வைட் பண்ணலாம். இந்த மாதிரி ஜூம்ல பிரசன்ட் பண்ணுவாங்க, இன்வைட் பண்ணலாம். அப்போ இன்வைட் பண்றது என்ன பண்ணலாம், இந்த 3கள் நீங்க இன்வைட் பண்ணலாம். 2 to 1 இன்வைட் பண்ணலாம், ஹவுஸ் மீட்டிங் இன்வைட் பண்ணலாம், வீக்லி மீட்டிங் இன்வைட் பண்ணலாம். அப்போ இன்வைட் பண்ற மெத்தட் நிறைய இருக்குங்க, மெத்தடு நிறைய இருக்குங்க. அப்போ லிஸ்ட் எடுத்துட்டு தரம் பிரிச்சுட்டு யார வீட்டு கூட்டங்களுக்கு கூப்பிடணும், யார கம்பெனி மீட்டிங் கூப்பிடணும், யார நேரடியாக போய் பார்க்க வேண்டும் பிரிக்கணும். அவங்க இன்னும் உட்கார பேசணும். அப்போ இது ரொம்ப முக்கியமானதுங்க, ரொம்ப முக்கியமானது. முதல்ல தெரிஞ்சு உங்க லீடர் கேட்டு தெரிஞ்சுக்கங்க, எப்படி இன்வைட் பண்றது, இன்வைட் பண்ண போகும் எப்படி அப்ரோச் பண்ண, எப்படி அணுகணும். ஏன்னா நீ வெளியே சொன்ன உடனே மீட்டிங் கூப்பிட்டா போதும், மீட்டிங் வாங்க சொன்னா போதும், அந்த கம்பெனிக்கா இதுக்கா அப்ப நிறைய இன்னைக்கு தகவல் இருக்குங்க. அப்போ எப்படி ஹவு டு இன்வைட் அப்படின்றத லீடர் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு இன்வைட் பண்ற ரொம்ப எளிமையா லீடர் சொல்லி தருவாங்க. ஏன்னா இன்னைக்கு உங்க கடமையை பூர்த்தி பண்றதுக்கு, உங்க கடமை அச்சீவ் பண்றதுக்கு, நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு வருமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அழகா நிறைய வழிமுறைகள்ல இன்வைட் பண்ணலாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு சொசைட்டில வாழ்றதுக்கு பணம் தேவைங்க. நீ பார்த்துட்டு வேலை கிடைக்க பெருசா வாய்ப்பு இல்லைங்க, கனவு பூர்த்தி பண்ண முடியாதுங்க, நிறைய கடமைகள் இருக்குங்க, அதெல்லாம் அச்சீவ் பண்ண பணம் வேணும். அது சம்பாதிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணலாம், 1 to 1 கூப்பிடலாம், ஹவுஸ் மீட்டிங் கூப்பிடலாம், வீக்லி மீட்டிங் கூப்பிடலாம். அப்போ இன்வைட் பண்ண லிஸ்ட் எடுத்தவங்கள தரம் பிரிச்சு எங்க கூப்பிட நீங்க முறைப்படுத்திக்கங்க. நேரா போய் பார்க்கறதா, இல்ல வீட்டு கூட்டத்தை கூப்பிடுறதா, இல்ல கம்பெனி மீட்டிங் கூப்பிடுறதா, இல்ல மெகா நடக்கும் மெகா கூப்பிட முடிவு பண்ணிக்கங்க. அங்க என்ன எப்படி கூப்பிட முறைப்படுத்திக்கங்க. அடுத்து பிளான் பிரசன்டேஷன், ஷோ த பிளான் நடக்குங்க. அழகா லீடர் பண்ணி தருவாங்க. நீங்க உங்க லீடர் நண்பர் பேசி நண்பரை அழகா பிளான், அழகா என்ன நிறுவனம், என்ன பொருள், என்ன பிளான் அழகா சொல்லி கொடுத்துருவாங்க. ரொம்ப சிம்பிள், கம்மியான நேரத்தில். அடுத்து ஹவுஸ் மீட்டிங், நீங்க வாங்கின பொருள்களை வச்சு எப்படிலாம் சம்பாதிக்கலாம், என் இன்கம் வீக்கில் சொல்லி தரலாம். அடுத்து கால் மீட்டிங், இது எல்லாமே ஷோ த பிளான் பண்றது. அடுத்து அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங். அப்போ தரம் பிரிச்சாச்சு, இன்வைட் பண்ணியாச்சு, பிளானும் கொடுத்தாச்சு. இப்போ அவரு வியாபாரத்தை உடனே தேர்வு பண்ணிவாரா அப்படின்னா, ஒரு பிளான், ப்ராடக்ட், இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40% தாங்க. 60% நம்ம அவர் கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில் சொன்னா போதுங்க, ஆரம்பிச்சுவார். ஏன்னா நல்ல நிறுவனம், நல்ல பொருள், நல்ல இன்கம் எல்லாம் ஓகே. அவரு வெளியே நிறைய சந்தேகங்களை பார்த்திருப்பாரு, நிறைய டவுட்ஸ் அவருக்கு இருக்கும், அதை கிளியர் பண்ணிட்டா முடிஞ்சு. அதுக்கு பேர் தான் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், அதுக்கு பேர் தான் சேல்ஸ் க்ளோசிங். இங்கதாங்க சரியா கையாளணும். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி எதுவா இருக்கும் அப்படின்னா, எல்லாமே கூட்டு கேள்வி பெருக்கி 10 கேள்வி மேல இருக்காதுங்க. so many companies already purchased, இந்த மாதிரி நிறைய கம் வந்துருச்சுங்க, நிறைய பார்த்துட்டேன் அப்படிப்பாங்க. அழகா ஆன்சர் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த துறையில இன்னைக்கு பெஸ்டா என்ன பண்றாங்க, இன்னைக்கு 13 ஆண்டுகளுக்கு மேல பெஸ்டா வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அழகா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்க அவங்க என்ன சொன்னாங்க, ஒரே கம்பெனி சொன்னாங்க, நிறைய கம்பெனிகள் இருக்குங்க, நிறைய பார்த்துட்டேன் அப்படிப்பாங்க.
நீங்க இதுவரைக்கும் பார்க்காத இந்த இண்டஸ்ட்ரிங்க, இந்த கம்பெனிங்க, மை லைஃப் ஸ்டைல் கம்பெனி பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வியாபார பொருளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, கம்பெனி பத்தி புரிய வைங்க. ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. டவுட் என்ன? நிறைய பார்த்து பண்ணுதான் கிளியர் பண்ணுங்க, அப்செக்ட் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன, இதை என் ஃப்ரெண்டு பண்ணாரு, என் பக்கத்து வீட்டுக்கா பண்ணாரு, அவர் ஃபெயிலியர் ஆகிட்டாரு, ஜெயிக்கலையே அப்படி கேள்வி கேட்பாங்க. அங்க ஒரு காக பதில் சொல்லுங்க. இங்க சேர்ந்தவங்க ஜெயிச்ச முடியாதுங்க, சேர்ந்தவங்க ஜெயிச்சிட முடியாது. சிஸ்டம் யார் செஞ்சாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. உங்க நெய்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்டு வீக்லி மீட்டிங் போனாரா, ஹவுஸ் மீட்டிங் அட்டன் பண்ணாரா, ட்ரைனிங் அட்டன் பண்ணாரா, இதெல்லாம் பண்ணாரா தெரிஞ்சுங்கன்னா கேள்வி கேட்பாங்களே, பதில் இருக்காது. அப்போ ஒரு நபர் ஜெயிக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. தோக்க ஒரே காரணம் சோம்பேறி செய்யாம இருப்பாரு. அப்போ தோத்த காரணத்தை நீங்க அவர் ஜஸ்ட் கிளியர் பண்ணுங்க. அப்போ இங்க ஜெயிக்க என்ன சிஸ்டர் இருக்குங்க, ஜெயிக்க இருக்கு, அதை புரிய வைங்க. அடுத்து பாருங்க, இட்ஸ் எ வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட். நான் தர்ற பணத்தை ஒத்த ப்ராடக்டா, அது ஒரு பொருள் போதுங்க. 95 இருக்கு, அதுக்கு மேல வெளிக்காட்டுங்க. இன்னைக்கு ஒரு நபருக்கு இன்னைக்கு நல்லா வாழ் நபர் நீங்க அட்டாக் எல்லா பேரும் வருதுங்க. வந்த பேரை மட்டும் ஆஞ்சிய பண்றதுக்காக 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ண போறாங்க, ஆஸ்பத்திரி போறாங்க, வீட்டை விற்கிறாங்க, காட்டை விற்கிறாங்க, கடன் வாங்குறாங்க. ஆனா அந்த அட்டாக்கே வராம இருக்கணும்னா வருமுன் காப்ப மாதிரி வெறும் 600 ரூபாயில வெளிக்காட்டு இருக்குங்க. ஒருத்தல புரிஞ்சுங்க, போகுங்க, சிம்பிளுங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா பொருளும் வேறு பொருள் தான். நம்ம நீ தர்ற காசுக்கு ஒருத்தாலும் ப்ராடக்ட் அப்படின்றத புரிய வைங்க. ஒரு ரூபான சொல் ஒரு சொல் பதங்க. நம்ம வெளிக்காட்டு ஆகட்டும், 90 எல்லா ப்ராடக்ட்டுமே கடவுளுக்கு ப்ராடக்ட். அந்த போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுவாரு. அடுத்து பாருங்க, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, அது சொல்யூஷன் கொடுங்க. எப்ப நான் வியாபாரம் ஆரம்பிக்கும் பணம் இல்லாம இருந்துச்சு, வியாபாரம் புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய கடமைகள் இருக்கு, நிறைய கனவு இருக்கு, அதை பூர்த்தி பண்ணணும்னா நம்ம வருமானம் தேவை இருக்குல்ல, அதை புரிஞ்சு என்ன பண்ணேன், நான் ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ண புரிய வைங்க. அடுத்து என்னது, என் டைம் இல்லை. இன்னைக்கு அமெரிக்காவில் பில்கேட்ஸ் இருக்காருல்ல, உலக கோடீஸ்வரன், அவர் என்ன பண்றாரு, இன்னைக்கு டைம் குட்டியா வராருங்க. நான் நேர காலம் பார்க்க உலக என்ன பார்க்க மாறிடுச்சு, பெருசா மாறலங்க. டைம் இல்லை அப்படின்றத ஈஸியா புரிய வைங்க. உங்க டைம் இவ்வளவு டைம் மிச்சம் இருக்கு, 24 மணி நேரம் இருக்கு, இந்த வியாபாரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போதும், உன் ஃப்ரீ டைம் போதும், நீ வேஸ்டா டிவி பார்க்குற நேரம், வேஸ்டா படத்துக்கு போற நேரம், இவெல்லாம் பண்ண போ அப்படின்றத புரிய வைங்க. பணம் இல்லைன்றதுக்கு ஆன்சர் இருக்கு, டைம் ஆன்சர் இருக்கு. 24 ஆண்டு கொடுத்துருக்கேன், 24 மணி நேரம் அவெல்லாம் உழைக்கிறது இல்லைங்க. அப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதை புரிய வைங்க, சேர்ந்துருவாரு. அடுத்து பாருங்க, நான் என்னால ஒன்றுமே பேச முடியாது, ஏன்னா பொருளை போய் குடும்பம் பண்ண முடியாது அப்படின்னா நீ பண்ண வேண்டாம். அதுதான் லீடர்ஸ் இருக்காங்க, சிஸ்டம் இருக்கு, சிஸ்டம் இருக்கு. பை த ப்ராடக்ட், யூஸ் த ப்ராடக்ட், ரெக்கமெண்ட் ப்ராடக்ட், அப்படி சிஸ்டம் இருக்கு. நீ பொருளை வாங்குங்க, யூஸ் பண்ணுங்க, அனுபவம் ஷேர் பண்ணுங்க, அப்படி சொல்லுங்க. நீ பேச வேணாம், உன் ஃப்ரெண்ட் அறிமுகப்பட்டு நான் பேசி தர்றோம், அடுத்து நீ பேசுவ. ஏன் நம்ம எல்லாம் பேச தெரியும், இந்த வியாபாரம் பத்தி தெரியாது, இந்த பிளான பத்தி தெரியாது, லீடர் பேசுவாரு, அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்போ ஈஸியா ப்ரூவ் பண்ணலாம், பேசி கொடுங்க. அடுத்து என்னது, இது அவங்க பண்ற பிசினஸ், நான் இப்படி ஸ்டேட்டஸ்ல இருக்கேன், நான் என்ன படிச்சிருக்கேன், இன்னைக்கு இந்த வியாபாரத்தை எம்பிபிஎஸ் டாக்டர் பண்றாங்க, ஆண்டர்பிரனர் பண்றாங்க, பெரிய கோடிசம் பண்றாங்க. இது தாழ்வா பிசினஸ் கிடையாதுங்க. இன்னைக்கு இந்த வியாபாரத்துல மிகப்பெரிய படிப்படிச்ச வராங்க. ஒரு காலம் இருந்துச்சுங்க குப்பை சுப்பன்னு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எம்பிஏ படிச்சவங்க, பிபிஏ படிச்சவங்க இன்னைக்கு இந்த வேலை வந்துட்டு இருக்காங்க. அதை புரிய வைங்க. இது கம்மியா பண்றது கிடையாது, புரிய வைங்க. ஏன்னா அவங்களுக்கு தாழ் மனப்பான்மை இருக்குங்க. இது அவங்க தாழ்வு நினைக்கிறது, அவங்க பண்ற பிசினஸ், ஏன் ஸ்டேட்டஸ் தேவையா அப்படி புரிய கேட்பாங்க. இது ஒரு ஸ்டேட்டஸ் உயர்த்திக்கு என்ன பண்ணா, ஒரு ஸ்டேட்டஸ் மாறின பண்ண அப்படி புரிய வைங்க. அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் டைப் பண்ணி பார்க்க 2 பேரை சேர்த்துக்கிறேன், அப்புறம் நான் வர்றேன், வாய்ப்பு கொடுக்காதீங்க. நீ வியாபாரத்தை ஆரம்பி, நீ பொருளை பயன்படுத்து, அப்புறம் சொல்லு. பை, யூஸ், தென் ரெக்கமெண்ட். பை த ப்ராடக்ட், யூஸ் த ப்ராடக்ட், தென் ரெக்கமெண்ட். பொருளை வாங்கணும், அதை பயன்படுத்தணும், அப்புறம் சொல்லணும். இதுதான் கான்செப்ட்.
அப்படி புரிய வைங்க. அடுத்த என்ன, நான் ரெடி, கொஞ்சம் டைம் கொடுங்க, 2 டைம் கொடுங்க அப்படின்றாப்புங்க. சிம்பிளா புரிய வைங்க. எப்பா, நான் பிசினஸ் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு நீ உன்கிட்ட பேசிட்டேன், நீ இன்னைக்கே வந்துட்டீங்கன்னா நான் நிறைய பேரை வாய்ப்பு கொடுக்க போறேன். ஒருவேளை அவங்க ஆரம்பிச்சா அவங்க கீழே நீ போயிருவேன். வியாபாரி சிஸ்டம் சிஸ்டம் தான் இருக்கு, ஸ்ட்ரக்சர் ஜீனியாலஜி அமைக்க முடியும். அப்போ நீ ஃபர்ஸ்டே வந்துட்டீங்கன்னா உனக்கு சீனியர் முக்கியன்றதை புரிய வைங்க. அப்போ இந்த மாதிரி அவர் கேட்கிற கேள்விகளுக்கு சரியா அப்ஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, புரிய வச்சீங்கன்னா வேம ஆரம்பிச்சுவாரு. அப்போ நல்ல துறையில நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நல்ல நிறுவனத்துல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி 7 படிநிலைகள்ல உங்களை படிப்பை டெவலப் பண்ணீங்க அப்படின்னா, நல்லா நீங்க டீமை பில்டு பண்றதுக்கும் வருமானம் அதிகப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு இந்த 7 படிநிலைகளை சரியா பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம், நீ ஒரு லீடரா மாறலாம். அடுத்து என்ன கேட்பாங்க, ஒரு கேள்வி, என் நேரம் சரியில்லை, நேரம் எனக்கு சரியில்லை. சிம்பிளா புரிய வைங்க. பிரான்ச் ஒண்ணுல ஒரு நபர் சுக்கரதசை, பிரான்ச் ஒருத்தருக்கு சுக்கரதசை, உன் சனினே வச்சுக்க பாதிக்காது. பிரான்ச் சுக்கரதசை டு சுக்கரதசை. அப்போ இங்க சிஸ்டம் என்ன, ஊராம்பிள்ளைய ஊட்டி தாம்பிள் தானே வளர சிஸ்டம். அப்போ உன் பிரான்ச் சுக்கரதசை வளருது, பிரான்ச் வளருது, நீ கோடீஸ்வரன். இங்க உன் நேரம் தேவையில்லை, உன் எல்லாம் நல்ல நேரம் தான், ஆண்டவன் எல்லாமே நல்ல நேரம் தான். அதை புரிய வைங்க. இதெல்லாம் காரணங்க. அப்போ இந்த காரணங்கள்ல பதில் சொன்னா போதும், வியாபாரம் ஆரம்பிச்சுவாரு. அப்போ நீங்க ஜெயிக்கிறதுக்கு இந்த 7 படிநிலைகளை எங்க குருநாதர்களை சொல்லி கொடுத்தாங்க. நாங்க அதை ஃபாலோ பண்ணோம், நாம டீம் பில்டு பண்ணோம். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு 1 ஹவர்ல நான் பார்த்தேன்னா ஒய் டைரக்ட் செல்லிங், ஒய் டைரக்ட் மார்க்கெட்டிங், ஹவு டு ஸ்டார்ட், இதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த பவர் பாயிண்ட் நமக்கு முடிஞ்சுங்க. இப்போ நல்லா பாருங்க, என்னை பத்தி சொல்லுவேன். என்னோட பேர் நாகராஜன் சொன்னேன், படிச்சது பிகாம். நான் பார்த்துட்டு இருந்த வேலை தேனி மாவட்டத்தில் ஐஸ்வர்யா ஸ்டோர் அப்புறம் ஷாப்பிங் சென்டர்ல சாதாரண சேல்ஸ் மேனா நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த வியாபார வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்க. இந்த வாய்ப்பு கிடைக்க சேல்ஸ் மேனா வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த வாய்ப்பு கிடைச்சதுனால இன்னைக்கு உங்க முன்னாடி கம்பெனியோட சிடிசி ரேங்கில் இருக்கேங்க. 5 கோடி பேட்ச் பண்ணி கம்பெனி சிடிசி ரேங்கில் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு, என் கனவுகளை பூர்த்தி பண்றதுக்கு நல்ல கார் அச்சீவ் பண்ணியிருக்கேன், நிறைய ஃபாரின் டூர் அச்சீவ் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் அச்சீவ் பண்ணுறதுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா என் வாழ்க்கை சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக போயிருப்பேன், ஒரு சேல்ஸ்மேனாக போயிருப்பேன். இந்த வாய்ப்பு சரியா எனக்கு கிடைச்சது, சரியா லீடர் கையை பிடிச்சேன், சொல்றதை நான் கேட்டேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில நினைச்சமா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்ல டைம் ஃப்ரீடம், நிறைய ஃபினான்ஸ் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு, நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பு உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. நல்ல நிறுவனத்தை அதை பெரிய நல்ல பாக்கியசாலி, நல்ல நிறுவன வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. அதை போய் ப்ளஸ் பாயிண்ட். நம்ம நிறுவனம் மாதிரி நமக்கு யார் வாய்ப்பே இன்னொரு ஜென்மம் வரணுங்க. அப்போ இந்த வாய்ப்பு நம்ம கையை பயன்படுத்தி எல்லா வெற்றியாளராக ஆகிறதுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த 1 ஹவர் இந்த வியாபாரத்தை பத்தி முன்னாடி ஷேர் பண்றதுக்கு ஜூம் வாய்ப்பு கொடுத்த நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கும் எஸ்பெஷலி சந்தோஷ் சாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ. சந்தோஷ் சார், தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். நம்முடைய வருங்கால லீடர்ஸ்க்காக ஒரு அருமையான செஷன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். சார் லீடர்ஸ், சார் சொன்ன விஷயங்களை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்க்கு, உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கண்டிப்பாக இன்னைக்கு அவர் கொடுத்த செஷன் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எல்லாருமே மைலேஜ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸில், உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் முன்னேறி வரணும். மேனேஜ்மெண்ட் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு செஷனை நம்ம சந்திப்போம் லீடர்ஸ். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ. குட் நைட் லீடர்ஸ். பாய். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.